கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு அடியனுக்கு கிருபை பாராட்டினார். அப்படினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடியனுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அடியன் உங்களுக்காக நிச்சயமாய் தினமும் ஜெபிப்பேன். இன்றைய ஜீவ வார்த்தை கேட்பதற்கு முன்பாக பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் அனைவருக்கும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக, நாளை தினத்தை காண்பதற்கு முன்பாக, இன்றைக்கு ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நடக்கப் போகிறார். விசுவாசிங்க. இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமம் 16:18. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு கானான் தேசத்தை தருவார். கானான் தேசத்தை தருவார். எவ்வளவு பெரிய அருமையான வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டுடைய வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று, கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன். அவர்கள் எங்கே இருந்தார்கள்? எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எல்லாவற்றையும் அவர்கள் இழந்த நிலையில் கண்ணீரோடு இருக்கும்போது சொன்னார்கள், கானான் தேசத்தை தருவேன். அது எப்படிப்பட்ட தேசம்? கானான் என்று சொன்னால் என்ன? அது செழிப்புள்ள தேசம். அது நல்ல நீர் ஊற்றுகள் நிறைந்த தேசம். மாதளம் செடி இருந்த தேசம். அத்திப்பழம் இருந்த தேசம். இன்னும் எல்லாமே அது செம்பு வெட்டி எடுக்கிற தேசம், இரும்பு வெட்டி எடுக்கிற தேசம், பொன் விளைகிற தேசம். அப்படி பைபிள் இருக்கிறது. அந்த தேசத்தை தருவேன் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை தருவேன் சொல்ல, அப்படின்னு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு கலங்கி இருக்கிறீங்களா? தரித்திரத்தில் இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களா? வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? வியாபாரம் இல்லாமல் இருக்கிறீங்களா? தொழில் இல்லாமல் இருக்கிறீங்களா? படிப்பு வரலையா? படிச்சும் பிரயோஜனம் இல்லையா? வேலை முயற்சி பண்ணி தோல்வியா? தொழில் நஷ்டமா? வாழ வழியே தெரியலையா? ஏன் பிறந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு செழிப்பு இருக்குது. இயேசுப்பா நம்பி பாருங்க, அவரால் முடியும். அவர் எந்த வாசலை நம்ம கொண்டு போய் நமக்கே தெரியாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசுகிற அடியேன் ஒரு நாள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில இனி வாழ முடியுமா நிற்கும்போது கர்த்தரனை சந்தித்தார். அவருடைய ஊழியத்திற்காக என்னை அழைத்தார். இன்றைக்கு பாருங்கள், அவர் நடத்துகிறார். நான் ஒரு தேவ ஊழியக்காரனாய் இருப்பேன் என்று ஒரு நாள் நினைத்து பார்த்ததே இல்லை. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கவில்லையே. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், என்னை முன்குறித்திருந்தார். நான் அறியாத பாதையில் அவர் என்னை நடத்தி விடுகிறார். எத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் நடத்துகிறார். நான் அல்ல, கிறிஸ்துவை என்னை நடத்துகிறார். என்ன நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயமாய். கானான் தேசம், செழிப்புள்ள தேசம் உங்களுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த வாசலை திறக்க போகிறார். அவரை நம்புங்க, அவரை தேடுங்க. இன்றைக்கு அர்ப்பணிச்சிருங்க. எனக்கு இந்த ஏசப்பா போதும், எனக்கு கானான் தேசத்தை தருவேன் வாக்கு பண்ணுகிற அவர் எனக்கு போதும்னு முற்றிலும் உங்கள் வாழ்க்கை அவருக்கு சரண்டர் பண்ணிடுங்க. ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. கானான் தேசத்தை தருவேன் வாக்குத்தத்தம். இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசிவிட்டீர். யாரெல்லாம் தரித்திரத்தில் வாழ்க்கையில் வாழ வழி தெரியாமல் ஏன் பிறந்தேன் என்று நினைத்து கொண்டிருப்பாங்களோ அவர்களுக்காக அதிசயங்களை கர்த்தர் செய்யும். எகிப்தில் இருந்த மக்களுக்கு கானான் தேசத்தை தருவேன் சொல்லி இந்த கானான் தேசத்தை கொடுத்தவரே, இதோ இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் செழிப்புள்ள தேசத்தை, செழிப்புள்ள பகுதியை, செழிப்புள்ள வாழ்க்கையை காண நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்கேற்ற சூழ்நிலைகள் உருவாக்கப்படட்டும். படிப்பிலே, வேலையிலே, தொழிலிலே, திருமண வாழ்விலே, ஊழிய பாதையிலே கர்த்தர் உருவாக்கி இருங்க. ஏசப்பா உருவாக்கி கொடுங்க. இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைங்க செழிப்பா வாழட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவர், நான் இந்த உலகத்தில் பிறந்தது நல்லது என்று உம்மை போற்றட்டும். அப்படிப்பட்ட கிருபை செய்யுங்க. அப்படியே செய்தி நன்றி. வியாதியினால் கஷ்டப்படுகிற அனைவரையும் ஏசப்பா இப்போ தொட்டு சுகமாக்கிருங்க. இப்போ சுகமாக்கிருங்க. மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் இனி எல்லாமே நார்மலாய் வரட்டும். கொடிய நோய்கள் எல்லாரையும் விட்டு அகன்று போகட்டும். வீட்டுக்குள் தேவ சமாதானம் இருக்கட்டும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருங்க. ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.